யோசனை பண்ணி பார்த்தேன் வாங்க சொல்லு மல்லிகைப்பூ கொடுத்தா என்ன ஒரு மாதிரியா பாக்குறியே மாமா? 1994 ஆமா, எங்க அப்பதான் இந்த மாதிரி தான் டொங்கடான்னு வந்துச்சு. இந்த பாட்டுக்கு இப்படித்தான் வரணும். ஆமா. ஆனா சூர்யா என்ன மடு கீழே இறங்கிருச்சு? என்ன பிள்ளை பத்து பால் கொடுத்து வந்திருக்கேன். வந்து வாயை வச்சு கடிச்சு விடு. அவன் உனக்கு ஏத்தாள் அவன் வேணா விளங்காமண்டு அவன் குளிச்சாமி லேசுப்பட்ட ஆள் இல்ல. பொம்பளைண்டு வெள்ளை பேப்பர்ல எழுதி போட்டாலும் அதை எடுத்துட்டு நக்கு நக்கு கட்டி விடுவேன். என்னடா அவ்வளவு அழகா இருக்கணும்? எவ்வளவு அழகு ஏண்டி? மூதாரி முண்டை ஒரு பாவாடை கட்டி வரது இல்லையா? அப்படியே பல்பலி இருக்குல்ல. முதல் மரியாதையில சிவாஜி கணேசனுக்கு ஜோடியா ராதா இருப்பான். அது எப்படி இருக்கான் பாத்தீங்களா? இவன் என்கிட்ட இருந்த கரிமிட்டே இவனை சேர்க்காத. இவன் சிவாஜியாக்கு. ஐயோ ஏண்டி இவ்வளவு அழகா இருக்கு. மதுரையில எங்க தங்குற? ஏன் ஒரு நாளைக்கு வாய்ப்பு கொடுவேன்.
நீயே செட்டு புல்லு வச்சிருக்க முண்டை உனக்கு எதுக்கு நான் வாங்கி கொடுக்க? ஏண்டி வாய்ப்பு கூட வாடிக்கை வச்சுக்கிருவ? கிழிச்சு நக்குன என்ன வேணா குளிச்சாமி. சொல்லுடி. நீ எப்படி தெரியுமா? என்ன உழுக தெரியாத முண்டைக்கு ஏக்கர் கணக்கில் வயக்காடுறது என்னடா புண்ணியம்? அடியே அந்த உடுதல கலப்ப நாக்கே உடஞ்சாலும் நாக்கு இருக்கு. நீ கடைசி வரைக்கும் நாக்க மட்டும்தான் பயன்படுத்த வச்சே ஓட்டிடுவேன். வேணா குளிச்சாமி. சொல்றி. நீ எதிர்பார்க்கறது ரொம்ப வேஸ்ட். ஏன்? நீ நினைக்கிறது தப்பு. என்னதான்? நான் தூக்கி பார்த்தேன்னு வச்சுக்க, சரி. உன் வேட்டிக்குள்ள என்ன கிடக்கோ அதுதான்டா என்கிட்டயும் கிடக்குது. மானகட்ட முண்டை தூக்குனே நீ மருந்த குடிச்சு செத்துரு போயிரு. ஆனா அடே இவ்வளவு லவ் சொல்ல காலத்துல லவ்க்கெல்லாம் எடுத்து போட்டு வர மாட்டியா? லவ்க்கு வேணாம். இந்த சங்கிலியில அடே மடுவை தொடாரா துணியை சரி குடி. அதந்து டவுன் பஸ்ல ஏறிடாத. ஏன்? இதுக்கு ரெண்டுக்கு லக்கேஜ் போட்டுருவாங்க. விளக்க மாதிரி பிஞ்சுவாங்க. லக்கேஜ் போடுற மாதிரி தூக்கிடுற. ஒவ்வொன்றும் 50 கிலோ அரை மூட்டை தூக்கிடுறாளுங்க. ஏ சூர்யா சத்த நீ வாரியா? வரமாட்டு. ஏண்டி? நீ இருட்டுக்குள்ள கூட்டி போய் ஏதாவது காட்டி பயம் மறுத்துவ. ஏய் பார்க்க தாண்டி இப்படி. நாங்க இன்னைக்கு கன்னி பெண்களா சேர்ந்து காட்டுக்குள்ள காவலுக்கு போறோம். ஓ கன்னி கலர்ல கப்பு கலர்ல. சூர்யா சத்த வாரியாரி. என்னை எதிர்த்து பேசாத ராசா. ஏய் பொம்பளைனா ஆம்பளை எழுத்து தான் பேசுவாங்க. நீ நினைக்கிற மாதிரி என்ன மாதிரி லைன் பண்ண பார்த்தாலும் முடியாது. ஏன்? உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லவா? உண்மையை சொல்றீ சூர்யா. சத்த வாரியா. நீ வந்து பெரியப்பாவாக போற. பெரியப்பா? ஏய் ஏய் இல்ல சூரி. பெரியப்பா இல்லடி அப்பன்னு சொல்றீ. நீ பெரியப்பாவாக போற. ஏன் தெரியுமா? என்னாச்சு? நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். முழுகாம இருக்கியா? ஆனா ஒரே ஒரு வயிற்றுச்சல் சூர்யா. வகுத்துல கையை விட்டு எறி. எந்த ஒரு பெண்ணுமே முதல்ல மாசமானா தான் புருஷன்கிட்ட தான் சொல்ல ஆசைப்படுவா. ஆமா அதானே. நானும் கருப்பமா இருக்கிற விஷயத்த என் புருஷன்கிட்ட சொல்லிடலான்னு ஏக்கத்துல தவிக்கிறேன். சொல்லிருக்கலாம்ல. முடியலையே. என் புருஷன் வெளிநாடு போய் 8 வருஷம் ஆச்சு. ஏய் 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 நில்றி. ஓம் புருஷன் போய் 8 வருஷம் ஆச்சு. ஆமா. இப்போ நீ 3 மாசம் முழுகாம காரணம் அடி அந்த தூக்குறிச்சில் வந்த திறக்க இல்ல மாமா. என் புருஷனே நொட்டுனாத்தான் பக்கத்து வீட்டுல ஆம்பளை இல்லையா? என் பாலிசியை நீ புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிற. நீ எந்த ஊர்ல இருந்து நடத்துக்கு வர்ற? நான் சருகோலை வீட்டுல இருந்து வரேன். அங்க இருந்து புதுக்கோட்டை சங்கத்துக்கு எதுல வந்த? பஸ்ல. பஸ் ரிப்பரா போச்சுன்னா? பஸ் ரிப்பரா போச்சுன்னா வேனு ரிப்பரா போச்சுன்னா 2 வீலர். பைக்கில் உன் தேவை என்ன? பஸ்ல வந்தாலும் வேன்ல வந்தாலும் பைக்கில் வந்தாலும் டயத்துக்கு சங்கத்துக்கு வந்தாலும். ஆமா அது உன் தேவை. ஆமா. என் தேவை என்ன தெரியுமா? எனக்கு பிள்ளை பிறக்கணும். அது எவனுக்கு பிறந்த அண்ணன்? அடியே ஏய் லூசே. அடி இது வேறடி குடும்பம் வேறடி. நமக்கு பிள்ளை தான் மாமா வேணும். ஏய் புருஷன் எவன வர? ஏண்டி ஊரண்டை எவன்டே படுத்து கிடந்து வந்துட்டு நமக்கு பிள்ளை வேணும் மைத்த புடுங்க வேணும்னு சொல்லிக்கிருக்க. அப்படி இல்ல சூரிய. கண்டாரவலி மேல எடுத்து சாத்தினே வச்சுக்க. நான் தர்ம புண்ணியவதி. வாயில விட்டவதி. புண்ணியவதி என் தலையில போட்ட விதின்னு சொன்ன மாதிரி. கண்ணகி தெரியுமா? மதுரை அடிச்சால கண்ணகி. ஆமா. என் பெரிய மாமா கதை. ஐயோ குடும்பம். அவன் மதுரை அடிச்சா கொல்ல குடும்பத்தை அடிச்சு. ஏண்டி? ஓ படுதாத பத்தினா நீங்க தானே? நான் படியெல்லாம் தாண்ட மாட்டேன். வேற ஒரே குதிச்சிருவேன். எதுல இருந்து? நான் பத்தினின்னு நீ சொல்ற பத்தினி வேற. நான் தினிங்கிறேன். ஓ உனக்கு புரியுது. வாடி சுதி சேக்கணும். வாடி. வேணா வாடி. வேணா வாடி. ஏற்கனவே மடுவு கீழே இறங்கி பிடிக்க வா. அதுதான் ஒரு வேலை இருக்குங்க வா. இப்படி எல்லாம் பொம்பளை அடக்க உடக்கமா இருக்கல. மத்திய பாரு மத்திய பாரு. என்ன சரியா இருக்கா? என்ன கோட்டம்லாம் சரியா பாக்குறீங்க? நான் அதெல்லாம் நீட்டா வேலை பார்த்து கொடுப்பேன். பரவாயில்ல. முந்தானி கொத்தனார் வேலை பார்த்தியோ மட்டக்க மச்ச தேய்க்கிறீங்க. ஏய் ரசம் மட்ட முடியாது பேரு. போலும் ஒரு ரசம் மட்டும். வாழ்க்கையே வெறுத்துருச்சு சூர்யா. ஏண்டி? மனசுக்கு ஒரே சங்கு ஆட்டமாவே இருக்கு. சங்கட்ட முடி. எந்த ஆம்பளை கண்டாலும் எனக்கு பொசு பொசுன்ட்டே வருது. ஏன் மூத்தரமா வருதா? இல்ல சூரியமா மண்டை அரிச்சா மண்டைய சொறியுது. ஆமா எனக்கு. ஏய் 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 இல்ல மாமா. அதே முதல்ல அந்த அம்மா சொல்லுச்சு. அப்படியா? கீழே அம்மா எனக்கு ஏக்கமாவே இருக்கு. ஏக்கமானா என்ன ஏக்கம்? திரும்பி புருஷன் வேணும்னா? புருஷன் வேணாம். இந்த வந்துட்டாரு. யாருக்கே புருஷன். நீ கவலைப்படாத. உனக்கு தானே நினைச்ச நேரம் வைப்பேன். கவலைப்படாத. நீ ஆமாடே. நீ எதுக்குத்தே ஆக போற? அம்மன் செல்லிக்கு பிரயோஜனம் ஆகும். அப்படி சொல்றேன். நீனே மாத்திரை ஓட்டு வர்ற முண்டை. உனக்கு எதுக்கு இந்த ஆசை? அது போட்டா தாண்டி ரொம்ப நிக்குது. என்னைக்கு கையால் இழுக்க போதும். நீ இறக்க தண்ணி இங்கேயே இழுத்தா போதும். இவன் பெரிய பொட்ட வரைக்கும் இருக்கானே. ஐயோ ஐயோ. ஏ தோழி தோழி அடியே எங்கதான் போனால கண்டார ஓலி.
திரும்புமா ஆகா என்னது இப்ப ஒரு பாட்டு பாடிய பாடு. பூங்காத்து திரும்புமா. என்ன ஒரு வாட்டி டேய், தொண்டை அறுத்து விடுவேன். ஏடுவட்ட சரிக்கு ஆள் நல்ல முதல் மரியாதை ராதா மாதிரியே இருக்கு. ராதா 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 ஈ ராதா நான் ராதா. மனசே சங்க என்ன மனசு ஏண்டி ராதா என்ன உன்கிட்ட கேட்கவா? என்ன நம்பராஜா மாமா சொன்னாங்க என்ன சொன்னாரு? வயசுக்கு வந்த பெண்கள் மட்டும் தான் காட்டுக்குள்ள போகணுமா. ஐயோ நான் வயசுக்கு வரல. என்னது வயசுக்கு வரல? வயசுக்கு வரலையா? ஆமா என்ன பண்ணலாம் வயசுக்கு வரணும்னா? பயப்படாத. ஏன் பயப்படுறேன்? நிறைய பொம்பள்கிட்ட மட்டும் சொல்லாத. நிறைய பேர் மருந்து மாத்திரை கொடுத்தா நீ வயசுக்கு வந்துடும் சொல்லுவாங்க. என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன வழி? உங்க வீட்டுல ஆடு மாடு இருக்கா? இருக்குல்ல. எத்தனை மாடு இருக்கும்? ஒரு 5 ஆடு இருக்கு. நேத்து கூட ஒரு ஆடு வாங்கணும்ல. போதும். வாங்கணும். 5 ஆடு 4 மாடு போதும். மாடுக்கு உனக்கு சம்மந்தம் இல்ல. இல்ல எந்த சம்மந்தமும் கிடையாது. மாடு கிட்ட முளைக்குச்சி இருக்குல்ல, பல்ல புழக்கிறது தள்ளு. என்ன என்ன முளைக்குச்சின்னா பல்ல புழக்கிறிய மூதேவி? ஏய் முளைக்குச்சிக்கு எனக்கு என்ன இருக்கு? வெள்ளி செவ்வாய்க்கு உட்காந்து நினைச்சா சரியா? விளக்கமாறு பிஞ்சு வேறும். என்னம்னா வேற பக்கத்து வச்சுக்கணும் சரியா? இன்னைக்கு நந்தவனத்துக்கு போகணும். என்னது குளிச்சியா? முதல்ல குளிச்சு சுத்தமா இருந்தியா? ஏண்டி யார்கிட்ட போனாலும் குளிச்சிருவேன். யாருகிட்ட போனாலுமா இடத்துக்கு வந்திருக்கிற குளிச்சுட்டு அத எங்க வேணாலும் குளிச்சு பக்தியா வரணும். முதல்ல ஞாபகத்துல வச்சுக்க. போல முடி பொம்பளையா பிறக்கவே கூடாது. அதுதான் உண்மை. பிறந்தாலும் எவனையும் நினைக்க கூடாது. ஆனா இங்க இருக்கிற கோயில் இல்லாம போச்சு. என்ன என்னடே உனக்கு எனக்கு என்னடி குறையா இருக்கு? எந்த குறையும் இல்லையே. நீயும் பொம்பளைதான் நானும் பொம்பளைதான். ஆமா. ஆனா என்னையும் பொம்பளை பிள்ளையா படைச்சு ஒரே ஒரு குறைய கொடுத்துட்டாங்க. என்ன குறை படைச்சாரு? ராதா உனக்கு எனக்கு என்ன குறை தெரியுமா? என்ன குறை? இவ்வளவு அழகு என்கிட்ட இருந்தும் அழுகாத. இவ்வளவு அழகு என்கிட்ட இருந்தும் ரெண்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கு பாரு. ஆனாலும் ஒண்ணு சிறுசா தண்டி இருக்கு. ராதா இவ்வளவு அழகு என்கிட்ட இருந்தும் எனக்கு இதை வச்சு பொழைக்க தெரியல. சரி. ஆனா அம்புட்டு உன்கிட்ட இருந்தும் பொழைக்க தெரியல. வாய மூறி முதல்ல லூசு முண்டை முகரே பாரு. சீ கர்மத்துல. ஆமா நீ மாசமா இருக்கிற கேள்விப்பட்டு தான் வந்தேன். உனக்கு வளகாப்பு போடலாம்னு. எத்தனை மாசம்? 3 மாசம். 3 மாசமா? ஆமா. 3 மாசத்துல வளகாப்பு போட முடியாதுல்ல. 7 மாசத்துல 5 மாசத்துல 9 மாசத்துல தானே வளகாப்பு போடுவாங்க. 5 மாசத்துல இது கிண்டி போடுவாங்க. கணவர் நல்லா இருக்காரா? கல்யாணம் பண்ணி என்னை வந்து தோழியை பார்க்கவே மாட்டேன்ட்ட. உன் மேல எவ்வளவு பாசம் வச்சு நான் வந்திருக்கேன் பத்தியா? போலும் என்ன அந்த தூய்மையை குடிக்க வெளிநாடு போய் 8 வருஷம் இன்னும் வர மாட்டேங்குது. என்ன வெளிநாடு போய் 8 வருஷம் ஆச்சா? ஆமா. அப்ப 3 மாசமா கர்ப்பமா இருக்காங்க. யாருக்கு? எவன் காசு நிறைய வச்சுக்கணும் அவனை கை நீட்ட வேண்டியது. ஏய் பொம்பளை ஒரு கட்டின கணவனுக்கு துரோகம் செய்யலாமா? என்ன எடுவெடு சரிக்கு அப்படி பேசாதராதா. என்ன கட்டின கணவருக்கு நான் துரோகம் செய்யல. அவர் வந்தா ஏமாந்துடக்கூடாது கண்டு பிள்ளையோட. இப்ப நீ ஒரு வார்த்தை சொல்லுவீல்ல ராதா, நான் எங்க அஸ்திவாரம் தோண்டி தோண்டி பிள்ளரை எழுப்பி நீ பேச மட்டும் போட்டு வீடை கட்டி வெள்ளை அடிச்சு குடி போறதுக்கு பதிலா லவக்கண்டு வீட்டுக்குள்ள போய் படுத்தா அப்படி இருக்கு. ஆமா அது மாதிரி இப்ப பிள்ளை நிறைய வீடு அப்படித்தாண்டி பிளாட்ல கட்டி கட்டி விக்கிறாங்க. அதுக்கு என்னப்ப அதே போல நான் பிள்ளை 10 வழியே போயிடலாம் அப்படி இருக்கேன். யாருக்கு பிள்ளை? அவனுக்கு புள்ள வைக்கணும். அவனுக்குனாலும் ஆனா புள்ள வரணும். உள்ள வரணும். முண்டை அம்மாட்ட சொல்லி உன்னை வேலையை விட்டு இன்னைக்கு சொல்றேன். நீ சொல்லு உனக்கு என்ன மாதிரி பிள்ளை? இந்த ஜென்மத்துல புள்ள வராது. கர்ப்பப்பை இல்ல மூடிக்கிட்டு நின்னு அம்மா அறுத்துட்டாங்க. வாங்கம்மா. நான் காத்தாடி கொண்டு வந்த கட்டப்பை இருக்கு. உன்னை இந்த கொல்லங்குடி தன்ராஜையும் ஒரு இடத்துல வைக்கணும் முடியும். எங்களுக்கு என்னடி வலிக்குது? அம்மா கூப்பிட்டு என்ன அறிமுகப்படுத்த. ஆனா ஒரு விஷயம், நான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க பொண்ணுன்னு சொல்லு அவங்ககிட்ட. தப்பு தவறாதான் மன்னிச்சுக்கிட்டு. நல்ல ஆள் கிளாமரா இருக்கு. உன்னைக்குமே பின்னால போயிடாத. உன்னைக்குமே ஒரிஜினல் கும்பாபிஷேகம் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே 2 ஊர்ல தூக்கிட்டு போய் ஊமகத்தா குத்திருக்காங்க. அந்த இது எனக்கு குத்தி திருந்தல. நீ நான் கத்த மாட்டேன். முத்து முத்தா பச்சரிசி பச்சது போனி பல்லோரிசோ புட்டா பெல்லரசி சுகரியே நீயோரசு தம்மது பாட்டு படிச்சு கேளாதா உன்னு கூத்து குளையோரா
இவ்வளவு அழகா இருக்காளே. என்னடி என்னடி? முகரை உடைச்சு போடும் போல இருக்கே. என்னடி? வணக்கம். வாங்க. என்ன உங்க ஊர்ல இப்படித்தான் வணக்கம் சொல்லுவீங்களா? இல்லம்மா, இவள போல நானும் குனிஞ்சு சொல்லலாம் நினைச்சேன். சரி, எங்க குனிஞ்சா கீழே விழுந்துருமோன்னு பயமா இருக்கு. கீழே விழுகிற மாதிரியா இருக்குது. ஆமா, சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ரொம்ப கொனற்றி அடி அப்படியே. பெண்கள்னா கொனட்டம் இல்லம்மா. ஆமாண்டி, பெண்களுக்கு அச்சமடம் நானும் பயிர்ப்பு இருக்கணும். எங்க அச்சமுட இல்ல, மானம் இல்ல, மடமும் இல்ல, கழுத பைப்பு மட்டும் ஒண்ணு கிடச்சி. பயிர்ப்பு பைப்பு இடத்துக்கு தலைவி கிட்ட போய் பைப்பு கொடா அதெல்லாம் பேசினா அம்மாவுக்கு பிடிக்காது. வேலையை விட்டு நீக்கிருங்க. ஏமா பைப்பு சுத்தமே இல்லையா? என்ன பண்ணலாம்? போய் அடப்பு எடுத்து விட்டு வா போ. அது வாயை வச்சு அடப்போடு. சரி. அம்மா, என்னடி? நீங்கள் ரொம்ப அழகாத்தாமா ஏண்டி எங்க அப்பாவை நீ பாத்தியா? உங்க அப்பாவையா? உங்க அப்பாவை நான் பார்க்காமல பாத்திருக்கேன். பாத்துட்டியா? பாத்தியா? என்ன சொன்னாரு? இனி அரட்டாதீங்க. நான் ஒரு முறைக்கு உங்களுக்கு சித்தி வேணும். அப்படியா? சித்தி பால் கேளுங்கம்மா. சித்தி கிட்ட பால் கேளுங்க. ஆமா, உங்களுக்கு பால் உள்ள சுண்ட காய்ச்சி வச்சிருக்கேன். உனக்கு வேற மாதிரி தரேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அப்பா கண்ணு கருத்துமா காவலுக்கு போகணும்னு சொன்னாங்க. காவல் பார்க்கலாம்ன்ற எண்ணத்துல தான் வந்தேன். ஆனா இந்த இடத்த பாருங்களேன், அழகா இருக்கு. ஏய் ராதா செல்வி, அங்க வாரி ஓடையில தண்ணி வாடி போய் மொட்டை குட்டியா குளிப்பா. ஏய், நான் குளிச்சல நீ அரும்பு பிடிச்சவளே. இவ குளிச்சாண்டா மீன் ஊரம் செத்து போயிடும். ஏடி சின்ன பிள்ளையா இருக்கும் போது அந்த மாதிரிலாம் குளிப்பான். அது சின்ன வயசு. இப்ப போய் குளிக்கலாமா? இப்ப நான் குளிப்பேன். ஏன் தெரியுமா? என்னோட பாதுகாப்புக்கு அரைமுடி போட்டிருக்கேன். எதுக்கெல்லாம் பாதுகாப்புன்னு தெரியல. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். கொஞ்ச நேரம் ஆடி பாடி விளையாண்டுட்டு அப்புறமா காவல் பாப்போமா? இந்த இடத்த பார்த்தா மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க மனசு எப்படிமா இருக்கு? வருதுமா எனக்கு. ஓ மனசு எப்படிமா இருக்கு? ஏன் மனசாமா எப்ப கீழே விழுமோன்னு பயமா இருக்கு. கட்டிருக்கியா இல்லையா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நேரத்தை பார்த்தா எல்லாரும் மனசு ரொம்ப சந்தோஷமா. முதல்ல மனசு படுற விஷயத்த சொல்லுவான். அப்புறம் வச்சு தேன் பாயும் சோலை
ஆமாம்மா. இடம் எப்பேற்பட்ட இடம் இது? இவன் 1ஆம் நம்பர், நான் நம்பர் 2மா. என்னது? இவன் நம்பர் 1, நான் நம்பர் 2. இது என்னடி நம்பர் 1 நம்பர் 2? இவன் நம்பர் 1 லப்பமுண்டு, நான் நம்பர் 2.